எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Class 6 Chapter 3 Number Playல 6th topic 3.6 The Magic Number of Kaprekar. So Kaprekar Constant அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் 6174. இந்த 6174 நம்ம ஏன் வந்து கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம், இது என்ன மேஜிக் நம்பர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு ரிலேட்டடா சம்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கப்ரேக்கார்னு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இருக்காங்க மகாராஷ்டிரால. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் தான் இது. ஸோ அதனால அவரோட பேரை இதுக்கு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா, நம்ம டேக் எனி 4 digit நம்பர். ஓகே, ஏதோ ஒரு 4 digit நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் 6382. ஸோ எனி 4 digit நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ இந்த டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் மேக் பண்ண போகிறோம். இதில் கிரேட்டஸ்ட் நம்பர்னா 8632, ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 2368. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 8632 மைனஸ் 2368ங்கிறது 6264. அகெயின் இப்போ இத நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இப்போ இதை வச்சு இதுல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, 6642. ஸ்மாலஸ்ட் நம்பர் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதை நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ண போறோம். அதாவது 6642 மைனஸ் 2466 பண்ணா நமக்கு 4176 கிடைக்கும். திருப்பி இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் 7641, ஸ்மாலஸ்ட் நம்பர் 1467. கிரேட்டஸ்ட் எழுதிட்டாலே ஸ்மாலஸ்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு 6174 கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ இதுதான் அதோட ரூல்ஸ். டேக் எனி 4 digit நம்பர், அதை வச்சு கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும், அதை சப்ராக்ட் பண்ணணும். திருப்பி ரிப்பீட், இதை வச்சு கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் சப்ராக்ட், கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் சப்ராக்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இது ஒரு பேட்டர்னா பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா நம்ம கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட் வந்து ரீச் பண்ணிடுவோம். இங்க இப்போ பாத்தீங்கன்னா இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, தேர்ட் ரவுண்ட்ல வி ஹேவ் ரீச்ட். வேற ஒரு 4 digit நம்பர் எடுக்கும் போது 2 ரவுண்ட்ஸ்லயும் ரீச் பண்ணலாம், 7 rounds 8 rounds கூட ஆகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர். ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, அவங்க ஒரு 4 digit நம்பர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அது வந்து கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட் வந்து எப்போ ரீச் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு we are reaching the கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட் in 3 rounds, in 4 rounds அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி கன்க்ளூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எப்படி ஜென்ரிக்கா கேட்பாங்க, லைக் வந்து டேக் அன் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பிளைன் தி மேஜிக் நம்பர் ஆஃப் கப்ரேக்கார் அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் ரேண்டமா எடுத்துட்டு நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எத்தனாவது ரவுண்ட்ல வந்து கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட் வருது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இப்போ இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3524. ஸோ இதோடைய பிக்கஸ்ட்ன்னு பார்த்தோம்னா 5432, ஸ்மாலஸ்ட் வந்து 2345. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 3087 கிடைக்கும். அகெயின் இதுல பிக்கஸ்ட் நம்பர் வந்து 8730. ஸோ இதுல ஸ்மாலஸ்ட் வந்து 0378. ஸோ நான் இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 8352 கிடைக்குது. அகெயின் இதுல பிக்கஸ்ட் வந்து 8532, ஸ்மாலஸ்ட் வந்து 2358. இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 6174 கப்ரேக்கார் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுலயுமே 3 rounds எடுத்திருக்கு. இப்போ இதெல்லாம் 4 digit வச்சு. ஸோ நம்ம இப்போ இது 3 digit வச்சு ட்ரை பண்ணா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து 4 digitல ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ 3 digitல ட்ரை பண்ணி பார்த்தா இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் ரீச் ஆகுது, எதுல ரிப்பீட் ஆகுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லைக் ஏதாவது ஒரு 3 digit நம்பர் எடுத்து we will try. நம்ம சிம்பிளா லைக் 123 எடுத்துக்கலாம். ஸோ 123 வந்து இப்போ இதோடைய கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணா 198. திருப்பி கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 792.
கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், அந்த டிஜிட்ஸ் வச்சு நான் ஜஸ்ட் மேக் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் திருப்பி இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 693 வருது. 693 வச்சு கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 594 கிடைக்கும். அகெயின் இதில் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 954, ஸ்மாலஸ்ட் வந்து 459. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 495 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 495 வச்சு நம்ம பண்ணோம்னா திருப்பி இதே தான் வரும். ஏன்னா இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் 954, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 459, திருப்பி 495. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து லாக் ஆன மாதிரி. ஸோ இதை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு 495 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. நம்பர் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங். ஸோ 3 டிஜிட் எடுக்கும்போது ஏதோ ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் 4 டிஜிட் எடுக்கும்போது அது கண்டிப்பாக கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்டை ரீச் ஆயிடுது. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். லெட்ஸ் டேக் 317. இப்போ இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 594. திருப்பி இதில் இங்கே ரிப்பீட் ஆகுது. கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் 495. அகெயின் இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் 954, ஸ்மாலஸ்ட் நம்பர் 459, 495னு ரிப்பீட் ஆகும். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 495 அப்படிங்கிறது தான் கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. ஸோ 4 டிஜிட்டில் கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் 6174. ஏன்னா இந்த 6174க்கு அப்புறம் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 3 டிஜிட்டில் கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து 495. ஏன்னா இந்த 495க்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம திருப்பி இதோடைய கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர்னு அதே நம்பர் தான் வரும். ஸோ 495 ரிப்பீட் ஆகும். இங்கே 6174 ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதே தான். 6174ல கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 7641, ஸ்மாலஸ்ட் நம்பர் 1467. சப்ராக்ட் பண்ணோம்னா 6174. ஸோ இந்த 6174 வந்து லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ 4 டிஜிட்டில் கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் 6174, 3 டிஜிட்டில் கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து 495. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதாவது நம்பர் கொடுத்துட்டு அது கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வருதான்னு பார்க்க சொல்லலாம். இல்லைன்னா நம்மளையே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு கூட அதை ப்ரூவ் பண்ணி சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கூட பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 4 டிஜிட்டுக்கு 6174, 3 டிஜிட்டுக்கு 495. ஸோ நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரியும், எனி நம்பர் எடுத்தாலுமே இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்க போகுது. இதோட இந்த கர்ப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்டோடைய கான்செப்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான சம்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.